நேற்று காலை சுமார் 11:25 மணிக்கு செனாய் டெசாரு நெடுஞ்சாலையின் 56வது கிலோமீட்டரில் நடந்த கோரமான 3 வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 பலத்த காயமடைந்துள்ளனர். பண்டார் பனாவார் தீயணைப்பு மீட்பு நிலைய கமாண்டர் மொஹமட் அஸ்மி ஜுல்காஃப்லி தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைவதற்கு முன்பே விபத்துக்குள்ளான 2 கார்கள் தீப்பிடித்து எரிவதைக் கண்டு விரைந்து செயல்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட 5 காரில் இருந்து மீட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தை வந்தடைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதனிடையே காவல்துறை விசாரணையில் டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார் ஒன்று வால்ஸ்வேகன் காரை மோதியதாலேயே இந்த தீ விபத்தும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன என்று தெரியவந்துள்ளது. எனினும் 3வது வாகனமான ஹோண்டா CR-V காரில் இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். அது மட்டுமின்றி விபத்தில் இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் ஜொஹூர் பாரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசுப் ஒத்மான் உறுதிப்படுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.